ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு, தேவன் ஏன் நம் ஜெபத்தை கேட்பதில்லை. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாள்ல கூட பாருங்க, அநேக நேரங்கள்ல நம்ம ஜெபிக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட கேள்விகள் இருக்கும். நான் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன், ஆனால் ஏன் என் ஜெபத்துக்கு பதில் வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு சில ஜெபங்களுக்கு பாருங்க உடனே பதில் கிடைக்கும். ஒரு சிலர் ஜெபம் பண்ணாங்கன்னா அற்புதங்கள் நடக்குது. ஆனால் ஒரு சிலர் நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபங்களுக்கு பதில் வராதது போல காணப்படுது. காரணம் என்னன்னு சொல்லிட்டு வேதாகம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நம்முடைய அக்கிரமங்கள் தான் என்ன பண்ணா நமக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு பிரிவினை என்ன பண்ணா உண்டாக்குகிறது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நிறைய நேரத்தில் நாம் நினைச்சிட்டு இருக்கோம், நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நான் ஜெபம் பண்ணா உடனே ஆண்டவர் கேட்டுருவார். அப்படி இல்லைங்க. நம்முடைய அக்கிரமங்கள் தான் இன்றைக்கு என்ன பண்ணுதுன்னா தேவனுக்கும் நமக்கும் இடையே ஒரு பிரிவினை என்ன பண்ணா உண்டாக்குது. அது மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்கள் அவருடைய முகத்தை நமக்கு என்ன பண்ணா மறைக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. இன்றைக்கு நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம், நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் என்ன விதத்துல தேவனுக்குரியவா இருந்தேன் அப்படின்னு நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். அநேக நேரங்கள்ல கண்களினால பாவம் செய்கிறோம், பேச்சினால, நம்முடைய நடையினால, நம்முடைய உடையினால, நம்முடைய சிந்தனையினால, நம்முடைய செயல்களினால அநேக நேரங்கள் நாம் என்ன பண்றோம், பாவம் செய்யக்கூடியவர்களா இருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாள்ல கூட பாருங்க, நம்முடைய அக்கிரமங்களும் நம்முடைய பாவங்களும் தேவனுடைய தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணுது, தடையாய் காணப்படுது. அதுல மேல் வசனத்துல ரொம்ப அழகா தெளிவா சொல்றாரு, ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி என்ன பண்ணலையா மந்தமாகவில்லை என்று சொல்றார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்கக்கூடியவர், நம்மை ரட்சிக்க கூடியவர், நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மை ஆசீர்வதிக்க கூடியவர். எத்தனையோ நேரங்கள்ல பாருங்க, வேதாகமத்துல எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய தேவன் இன்றைக்கும் வல்லவராய் இருக்கிறார். எத்தனையோ நேரங்கள்ல நாம என்ன பண்றோம், நம்முடைய பாவம் செஞ்சுட்டு அக்கிரமமான காரியங்களை எண்ணிக்கொண்டு நம் தேவ சமூகத்துல போவோம் என்று சொன்னால் தேவன் எப்படி நம்முடைய ஜெபங்களை கேட்பார்? ஆகவேதான் பாருங்க, சங்கீதம் 66ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்க தெளிவா தாவீது சொல்றாரு, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ரொம்ப தெளிவா சொல்றாரு, என் இருதயத்துல நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் என் தேவன் என்ன பண்ண மாட்டாராம், செவி கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, யோவானின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ரொம்ப தெளிவா சொல்றாரு, ஒண்ணு அக்கிரம சிந்தை என் இருதயத்துல நான் கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரா, எனக்கு செவி கொடுக்க மாட்டாராம். இன்னொன்னு பாருங்க, பாவிகளுக்கு தேவன் என்ன பண்ண மாட்டாராம், செவி கொடுக்க மாட்டார். தேவனுக்கு ஒரு பேர் இருக்கு, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, தேவன் என்ன பண்ண மாட்டாரா, தீமையை பார்க்க மாட்டாதவர். ஹல்லேலூயா. அவர் பாவிகளுக்கு செவி கொடுப்பதில்லையாம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒருவேளை அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறீங்களா, ஒருவேளை தேவனுக்கு விரோதமான பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்களா, வேதத்தை வாசிக்காம இருப்பதே பாவம் தாங்க, நிறைய நேரத்தில் ஜெபிக்காம இருப்பதே பாவம் தாங்க. அநேக நேரங்கள் நமக்குள்ளாக கசப்பு, வெறுப்பு, பொறாமை, எரிச்சல், அகங்காரம், மேட்டிமை, இது மாதிரி நிறைய காரியங்கள், இச்சைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்க மாட்டார். நாம நினைச்சிட்டு இருக்கோம், நான் பரிசுத்தமா தான் இருக்கேன், நான் பக்தியா தான் இருக்கேன், நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிறேன், தேவனுக்கு இப்படியா நான் நடந்து கொண்டிருக்கிறேன். நீங்க ஜெபிக்கிறதுனால பெரிய பரிசுத்தவான்கள் கிடையாது, நீங்கள் வேதத்தை வாசிக்கிறதுனால பெரிய பரிசுத்தவான்கள் கிடையாது. நீங்கள் உங்கள் இருதயத்துல அக்கிரம சிந்தை கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா அது தேவனுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். தேவ சமூகத்துல நீங்கள் ஜெபிப்பதற்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். தேவ பிள்ளைகளே, இந்த நாள்ல கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை உங்கள் இருதயத்துக்குள்ளாக அக்கிரம சிந்தைகளோடு கூட இருப்பீங்கன்னு சொன்னா அது தேவனுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு பெரிய பிரிவினையை ஏற்படுத்திடும். உங்கள் பாவங்களே
அவருடைய முகத்தை மறைப்பதற்கு அது ஒரு தடையாய் காணப்படுது. ஹல்லேலூயா. ஆகவே தேவன் இன்றைக்கு நம்முடைய ஜெபங்களை கேட்க வேண்டுமா? தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வேண்டுமா? அதிசயங்களை செய்ய வேண்டுமா? நம்முடைய வாழ்க்கைகளை ஒரு மாற்றங்களை உண்டாக்க வேண்டுமா? நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவ சமூகத்துல நம்முடைய அக்கிரமத்தை தேவனுக்கு முன்பாக என்ன பண்ண வெளிப்படுத்தி, ஆண்டவரே, ஆகவேதான் அழகா நீதிமொழிகள் சொல்றாரு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ என்ன பண்ணுவானாம்? இரக்கம் பெற்றுக்கொள்வான். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நாம் என்ன பண்ணுமா? பாவங்களை செய்தோம் என்று சொன்னால் தேவ சமூகத்துல போயிட்டு என்ன பண்ணுமா? அறிக்கையிட்டு அதை விட்டு விடணும். ஒரே ஒரு பாவி என்ன பண்ணுவானா? திரளான நன்மை கெடுப்பான். நம் நிமித்தமாக அநேகருக்கு வர வேண்டிய நன்மைகளை நம்ம கெடுக்கக்கூடியவர்களா இருக்கக்கூடாது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு அதை விட்டு விட்டு தேவனுக்கு நாம் என்ன பண்ணுமா? பிரியமுள்ளவர்களாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் அக்கிரம சிந்தையுள்ளவர்களாய் இருப்போம் என்று சொன்னால், நாம் பாவ சிந்தைகளை இருப்போம் என்று சொன்னால் தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்க மாட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவன் உங்கள் ஜெபங்களை கேட்க வேண்டுமா? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அக்கிரம சிந்தை இல்லாதவர்களாய் உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவேதான் பாருங்க, தாவீது கூட பாருங்க பாவம் செய்யறாருங்க. பத்சேபாள் கிட்ட என்ன பண்றாரு? பாவம் செஞ்சுட்டு என்ன பண்ண, அவங்க கணவரை போர்ல நிறுத்தி கொன்னுடுறாரு. இப்ப பாருங்க, உடனே நாத்தான்வேல் தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? உடனே என்ன பண்றாரு? அந்த காரியங்களை பாவத்தை உணர்த்தின உடனே சாஷ்டாங்கமாய் பணிந்து கொண்டு, சங்கீதம் 51 அதிகாரம் முழுவதுமா நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னா, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்தேன். என் தாய் என்ன பண்ணாங்க? என்ன பாவத்துல கர்ப்பம் தரித்தாங்க. நான் பாவி ஆண்டவரே, ஈசோப்பினர் என்ன பண்ணாங்க? என்னை கழுவி சுத்திகரிங்கப்பா, நிலைவரமான ஆவி எனக்குள்ளாக தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோடைய சமூகத்துல போயிட்டு நொறுங்குன இருதயத்தோடு கூட தன்னுடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு தேவ சமூகத்துல அந்த பாவத்தை விட்டு விட்டார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, தாவீது அந்த ஒரு தவறு தான் செய்தாரே கண்டி, மற்ற தவறு எதுவுமே செய்யவே இல்லைங்க. ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளை, இந்த நாள்ல கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை உங்க இருதயத்துல அக்கிரம சிந்தைகள் இருக்கும் என்று சொன்னால், அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவன் விரும்பாத செயல்கள் உங்கள் இருதயத்துல இருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு தேவ சமூகத்துல போயிட்டு முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல மன்னிப்பு கேளுங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்னு சொன்னது போல நீங்கள் மறைக்காமல் எல்லாவற்றையும் தேவ சமூகத்துல சொல்லுங்க. இன்றைக்கு என் ஜெபம் கேட்கப்படல சொல்லிட்டு இருக்காதீங்க. உங்கள் ஜெபம் கேட்கப்படுவதற்கு ஒரு வழி இருக்குங்க. நீங்க உங்க பாவங்களை அறிக்கையிட வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவேதான் 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நாம் பாவம் செய்யலன்னு சொன்னா நாம் என்ன பண்ணுமோ? அவரை பொய்யராக்கக்கூடியவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த நாள்ல கூட பாருங்க, நம்முடைய பாவங்களை நாம் என்ன பண்ணோம்? தேவ சமூகத்துல போயிட்டு அறிக்கையிட்டு, நான் பாவிதான் ஆண்டவரே. ஆகவேதான் பவுல் பாருங்க அழகா தெளிவா சொல்றாரு, பாவிகள்ல பிரதான பாவி. பவுல் ஒரு பெரிய பரிசுத்தவான், ஆனால் பவுலே தன்னை தாழ்த்தி என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே, பாவில பிரதான பாவிப்பா, என்னை ஒரு விசையாய் மன்னிங்கப்பான்னு சொல்லிட்டு தேவ சமூகத்துல போயிட்டு மன்னிப்பு கேட்கக்கூடியவரா இருந்தார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு கூட நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்க. அது மாத்திரமல்ல, அதிலே 1 யோவான் 1:9 நீங்கள் வாசிக்கும் பொழுது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நம்முடைய பாவங்களை நம்ம மன்னிப்பு கேட்போம் என்று சொன்னால், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுவோம் என்று சொன்னால், அந்த பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற ஒரு தேவன் என்ன பண்றாருன்னா நம் மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களை சுத்திகரித்து நம்முடைய பரிசுத்தமாக்கி திரும்பவும் தேவனோடு கூடிய ஐக்கியம் கொள்வதற்கு நமக்கு தேவன் ஒரு வழி செய்ய வல்லவரா இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நான் பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு இப்படியே பேசிட்டு இருக்காதீங்க. பாவத்துக்கு என்ன காரியங்கள் நம்ம செஞ்சா தேவன் அந்த பாவத்தை மன்னிப்பாருன்னு சொல்லிட்டு போய் தெளிவா என்ன பண்ணுங்க? வேதாகமத்துல போய் படிச்சு என்ன பண்ணுங்க? அதை மாற்றிக்கொள்ள பிரயாசப்படுங்க. உங்க பாவங்கள் நீங்க என்ன பண்ணுமா? அறிக்கையிடணுமா? ரொம்ப தெளிவா சொல்றாரு. நீங்கள் உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளணும்னு சொன்னா இங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால்
பாவங்களை நமக்கு மன்னித்து. ஹல்லேலூயா. அழகா பாத்தீங்களா, நீங்க அறிக்கையிட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய பாவங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? மன்னிப்பாராம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமா இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்மை சுத்திகரிப்பதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆகவேதான் பாருங்க, தாவீது உடனே போயிட்டு என்ன பண்றாரு? தன் பாவங்களை அறிக்கையிட்டு தேவ சமூகத்துல தன்னை ஒப்புரவாக்கி கொண்டார். நீங்கள் கூட அந்த காரியத்தை செய்யுங்க. பவுல் பாருங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு, நான் பாவியில பிரதான பாவி ஆண்டவரே, என் பாவம் வர நீங்க என்ன பண்ணுங்க, கழுவி சுத்திகரிங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட நீங்கள் கூட தேவ சமூகத்தில் அப்படியே உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள். உங்கள் அக்கிரம சிந்தைகளை வெறுத்து தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் மாறுங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, வேதாகமத்துல ஒரு சம்பவத்துல ரொம்ப தெளிவா சொல்றாரு. பரிசேயன் ஆயக்காரனை குறித்து 2 பேரும் நம்ம தெளிவா பார்க்கிறோம். ஒருவன் என்ன பண்றான்? பெருமையா மேட்டிமையா என்ன பண்றான்? நான் வாரத்துல என்ன பண்றேன்? 3 நாள் உபவாசம் போடுறேன், ஆலயத்துக்கு கரெக்டா வரேன், தசமபாகம்லாம் கரெக்டா செலுத்துறேன், இந்த ஆயக்காரனை போல இல்ல, நான் அப்படி பரிசுத்தமாய் வாழுறேன் என்று சொல்லி பெருமையா ஒரு ஜெபம் பண்றாரு. ஆனால் ஆயக்காரனோ தூரத்துல நின்று வானத்துக்கும் தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் கர்த்தரை நோக்கி என்ன பண்றாருன்னா, ஆண்டவரே, பாவியாக என் மேல் என்ன பண்ணுங்க, கிருபையா இறங்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு விண்ணப்பத்தை வைத்தார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அங்க சுற்றிருக்கணும் கேட்கும் பொழுது யார் நீதிமான் கேட்கும் பொழுது இந்த ஆயக்காரன். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, யார் ஒருத்தர் தேவ சமூகத்துல தங்களை தாழ்த்தி தங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் தேவ சமூகத்துல அறிக்கையிட்டு தங்கள் பாவங்களுக்கு ஏற்ற அந்த மன்னிப்பை கேட்கும் பொழுது தேவன் நம்மை சுத்திகரிக்க வல்லவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில தேவன் உங்களை மன்னிக்க வேண்டுமா? தேவன் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வேண்டுமா? தேவன் உங்களுடைய ஜபத்தை கேட்க வேண்டுமா? உங்கள் அக்கிரமங்களை தேவனுக்கு முன்பாக அறிக்கையிடுங்கள். ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, ஆதாமும் ஏவாளும் பாருங்க தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்யறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த கனியை புசிக்கும் நாள்ல நீங்க சாகவே சாவீங்கன்னு சொல்றாரு. ஆனாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் அந்த பழத்தை சாப்பிட்டு என்ன பண்ணாங்க? தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்தார்கள். ஹல்லேலூயா. ஆகவேதான் பாருங்க, நல்ல செழிப்பான தேவன் அவர்களோடு கூட எப்படியெல்லாம் பேசணும்னு ஆசைப்பட்டார். ஆனா அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? தோட்டத்தை விட்டு வெளியே வரும்படிக்கு மாறி போயிடுச்சு. தேவ பிள்ளைகளே, நமக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு இருக்கும் பொழுது நம்மளை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையில செழிப்பு, ஆசீர்வாதம், மேன்மை, உயர்வு எல்லாம் காணப்பட்டிருக்கும். ஆனால் எப்பொழுது நம்ம பாவம் செய்கிறோமோ அப்பொழுது தேவனுக்கும் நமக்கும் ஒரு பிரிவினை காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரம் அல்லங்க, காயின் கூட பாருங்க தன் சகோதரன் மேல என்ன பண்ணாரு? பொறாமப்பட்டு அவன் என்ன பண்ணான்? கொலை செஞ்சுட்டான். அவன் பாருங்க, இது நிமித்தமா என்ன ஆயிடுச்சு? காயின் சபிக்கப்பட்டவனாய் மாறி போயிட்டான். அந்த பொறாமை எண்ணங்கள், அந்த அக்கிரம எண்ணங்கள் அவனுக்குள்ளாக இருந்ததுனால அவனுடைய சகோதரன் என்ன பண்ணிட்டான்? கொண்டு போட்டதுனால அவன் இன்றைக்கு என்ன பண்ற? சபிக்கப்பட்டவனாய் மாற்றப்பட்டான். ஹல்லேலூயா. தேவனுக்கும் அவனுக்கும் ஒரு பிரிவினை உண்டாயிடுச்சு. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கூட பாருங்க, இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் அக்கிரம சிந்தைகள் இருப்பீர்கள் என்று சொன்னால், அக்கிரம சிந்தையோடு கூட இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்க மாட்டார். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவ சமூகத்துல மன்னிப்பு கேட்டு நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அப்பொழுதுதாங்க நம்முடைய ஜெபங்களை தேவன் கேட்கக்கூடியவராய் இருப்பார். ஹல்லேலூயா. தாவீது பாவம் செஞ்சாரு தாங்க. ஆனால் பாவத்தை தேவ சமூகத்துல போய் என்ன பண்ணாரு? அறிக்கையிட்டு அதை மன்னிப்பு கேட்டு திரும்பவும் தன்னை பரிசுத்தமாய் மாற்றிக்கொண்டார். நீங்கள் கூட உங்களை பரிசுத்தமாய் மாற்றிக்கொள்ள முயற்சி எடுங்க. ஹல்லேலூயா. சவுல் ராஜா பாருங்க, தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிட்டார். அது நிமித்தமா என்ன பண்றாரு? ராஜ பதவி இழந்து போயிட்டார். தேவ பிள்ளைகளே, அந்த பாருங்க, சவுல் ராஜா திரும்ப தேவ சமூகத்துல போய் என்ன பண்ணல? மன்னிப்பு கேட்கவே இல்லை. கடைசியில என்ன பண்றாரு? நான்று கொண்டு செத்து போயிடுறாரு. ஹல்லேலூயா. ஆகவே பாருங்க, பாவங்கள் செய்தோம் என்று சொன்னால் அதை தேவ சமூகத்துல போயிட்டு என்ன பண்ணணும்? அறிக்கையிடணும். அதை விட்டு விடணும். தேவ சமூகத்துல விட்டு நீங்கள் ஆண்டவர் சமூகத்துல ஒப்புரவாவினீங்கன்னு சொன்னா அவர் உங்கள் ஜெபத்தை கேட்கக்கூடியவராய் இருப்பார். இன்றைக்கு நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட முடியாமல் போவதற்கு காரணம் நம்முடைய அக்கிரமங்களே, நம்முடைய பாவங்களே. ஆகவே அவர் ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவர் செவி மந்தமாகவில்லை. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கூடாதபடி கர்த்தருடைய கை என்ன பண்ணல? குறுகி போகலங்க. அவர் நம்மை ரட்சிக்க ஆயத்தமா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். அவர் செவி மந்தமாகல. அவர் நம்முடைய ஜெபங்களை எப்பொழுதும் கேட்க ஆயத்தமா இருக்கிறார். ஆகவே நீங்கள் கூட என்ன பண்ணணும்னா, உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் தேவ சமூகத்தில் என்ன பண்ணுங்க? அறிக்கையிடணும். உங்கள் பாவங்களை அறிக்கையிடணும். உங்க இருதயத்துல காணப்படுற எல்லா அக்கிரம சிந்தையை எடுத்து போட்டு, தேவனே என்னை பரிசுத்த சிந்தனையினால் என்ன பண்ணுங்க? என்னை கட்டவிழுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் இந்த நாள்
நாள்ல தேவன் உங்கள் பாவத்தெல்லாம் மன்னித்து, உங்கள் அக்கிரமத்தெல்லாம் மன்னித்து, உங்கள் ஜெபங்கள்லாம் கேட்டு தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. தானியேல் பாருங்க, பரிசுத்தமாய் வாழ்ந்ததினால்தான் அவர் சொல்வதற்கு, அவர் ஜெபிப்பதற்கு முன்பாகவே என்ன பண்றாருன்னா, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. இப்ப பாத்தீங்களா, எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் பரிசுத்தம் உள்ளவனா இருந்தால் அந்த ஜெபத்தை உடனே கேட்டிருப்பாங்க. ஆகவே நீங்கள் கூட உங்கள் அக்கிரமங்களாம் தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். நாம் ஒரு சிறிய ஜெபத்தை எடுப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கூட ராஜா, எங்களுடைய பாவங்கள் தான் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் செய்வதற்கு தடையாய் காணப்படுது. இந்த நாள்ல கூட ராஜா, எங்கள் பாவங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இரக்கம் செய்வீராக. உங்க தயவுள்ள கரம் இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆவியானவரே வழிநடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.